அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரிலொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்களிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வசனத்தை கேட்கிற நீங்கள் விசுவாசத்தில் பெருக வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இந்த தெசலோனிக்கேயர் சபையை குறித்து சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 3 சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியாய் இருக்கிறது. விசுவாசம் பெருகுகிறது. இந்த சபையின் பின்னணியை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புதிய விசுவாசிகள், அவர்கள் கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொஞ்ச நாட்கள்தான் ஆகியிருக்கிறது. ஆனாலும் அவருடைய விசுவாசம் பெருகுகிற ஒரு விசுவாசமாய் இருந்தது. மல்டிப்ளை. உங்கள் விசுவாசம் இன்னொருவர் இடத்தில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை உண்டாக்க வேண்டும். எனக்குள் விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை மற்றவர்கள் காணக்கூடிய விதத்திலே என்னுடைய விசுவாசம் செயல்படுகிற ஒரு விசுவாசமாய் இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்பீர்கள் என்றால், எந்த காரியமானாலும் தேவன் அறிவார், அவர் பார்த்து கொள்வார் அப்படின்று உள்ள ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். எனக்கு என்ன நேர்ந்தாலும் அது தேவன் அறியாமல் நடப்பதில்லை. அவர் அறியாமல் என் வாழ்க்கையில் ஒரு காரியமும் நடக்காது. ஏனென்றால் நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன். அவர் சொல்லி இருக்கிறார், ஒரு அடைக்கலான் குருவி கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழுவது இல்லை. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நடப்பது அத்தனையும் பிதாவின் சித்தத்தின்படிதான் நடக்கிறது. ஆகையால் என் வாழ்க்கையிலும் அவருடைய சித்தத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அதைத்தான் நான் விசுவாசம் என்று சொல்லுவேன். அவருக்கு நான் பிள்ளை. ஆகையால் தன் பிள்ளையின் காரியத்தை சரி பண்ணுவதும் பலப்படுத்துவதும் தகப்பனின் பொறுப்பு. அவர் அதை செய்வார் என்று நான் முழுவதும் நம்புகிறேன். இந்த நம்பிக்கைதான் என்னுடைய விசுவாசம். நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இந்த விசுவாசம் என் வாழ்க்கையில் பெருகிக் கொண்டே வரும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அவன் கீழ்ப்படிய அவனுடைய விசுவாசம் பெருகினது.
யோசுவா என்கிற மனிதனை குறித்து நான் மிகவும் ஆச்சரியப்படுவது உண்டு. அவன் கிபியோனியருக்கு உதவி செய்ய கிபியோனிலே அவன் யுத்தம் பண்ண போன பொழுது அவன் ஒரு காரியம் சொன்னான். சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில்லுங்கள். Can a human being command the celestial stars? யோசித்து பாருங்கள், அது எப்படி அவனுக்குள் அந்த தைரியம் வந்தது? அவனுக்குள் அந்த நிச்சயம் எப்படி வந்தது? அந்த யோசுவா அவன் வாழ்க்கையை நாம் பார்த்தால் அவன் எப்பொழுதும் மோசேயினுடைய காலடியிலேயே இருக்கிறவனாக இருந்தான். மோசேயின் ஊழியக்காரன், சர்வன்ட் ஆஃப் மோசஸ். மோசேயினுடைய காரியங்களை எல்லாம் பார்த்தான். எப்படி தேவன் அவனோடு பேசுவார், எப்படி தேவன் அவனுக்கு ஆலோசனை சொல்லுவார், எப்படி அவனை நடத்துவார். அவர் சொன்னபடியெல்லாம் மோசே செய்கிறானே, அப்படியானால் நானும் இந்த தேவன் சொன்னபடியெல்லாம் செய்தால் அவர் எனக்குள்ளும் இதே காரியங்களை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்தது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாத்ரா 33:11 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தேவன் மோசேயோடு ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல் முகமுகமாய் ஆசரிப்பு கூடாரத்தில் பேசினார். பேசிவிட்டு தேவனும் போய்விட்டார், மோசேயும் போய்விட்டார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த யோசுவா அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது, அதை விட்டு நான் விலக மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் அவன் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை நாடினவனாயிருந்ததினால் அவனுக்குள் அந்த விசுவாசம் வளர்ந்தது. இதற்கு காரணம் என்ன? மோசே சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் எங்களோட கூட செல்லாதிருந்தால் எங்களை இந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணாதேயும். அப்ப தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமானது என்பதை யோசுவா கண்டுகொண்டான். அதனால்தான் அவன் பின்னதாகவும் மோசே மரித்த பொழுது தேவன் சொன்னார், பயப்படாதே யோசுவா, நான் மோசேயோடு இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். அப்போ அவனுக்கு நல்லா தெரிஞ்சது, மோசே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டானோ அதை செய்வான்னு. அதையே அப்படியே இந்த யோசுவாவும் பின்பற்றினான். ஒரு விசை யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சூரியனோடு பேசுவதற்கு முன்னதாக அவன் தேவனோடு பேசினான், ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. அவனோ தேவனோடு ஜெபம் பண்ணுவதிலும் அவரிடத்தில் பேசுவதிலும் அவன் அதிக ஜாக்கிரதையாய் இருந்தான். ஏனென்றால் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து அவன் கற்றுக்கொண்டது. சகோதரனே, உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இந்த யோசுவா மோசேயை பார்த்ததினால் அவனுக்குள் இவ்வளவு விசுவாசம் வந்தது. உங்களுக்கு இன்றைக்கும் விசுவாசம் வளர வேண்டுமென்றால் நீங்கள் யாரை பார்ப்பீர்கள்? இந்த யோசுவாவை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிகிறது? இந்த வேத புஸ்தகத்தில் வாசிப்பதினால் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதே போல்
இன்றைக்கும் விசுவாச வீரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஜார்ஜ் முல்லர் ஒரு விசுவாச வீரன், ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஒரு விசுவாச வீரன், சாது சுந்தர் சிங் ஒரு விசுவாச வீரன், வில்லியம் கேரி ஒரு விசுவாச வீரன். இன்னும் எத்தனையோ மனிதர்களை பார்க்கலாம். அன்னை தெரேசாவுக்குள் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது, கிறிஸ்து தேவன் என்கிற விசுவாசம். சகோதரனே, இவர்களுடைய முன்மாதிரியை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் புஸ்தகங்களில் அவருடைய வாழ்க்கையை குறித்து வாசிக்கலாம் அல்லவா? எப்படி இந்த ஜார்ஜ் முல்லர் இவ்வளவு விசுவாசம் உள்ளவன் ஆனான், நானும் அப்படியே விசுவாசத்தில் பெருகுவேன் என்று உங்களுக்கு உங்கள் விசுவாசம் பெருக வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்ததானால் நிச்சயமாக நீங்கள் இந்த புஸ்தகங்களை வாசிப்பீர்கள். அதன் அடிப்படையில் உங்களுடைய விசுவாசத்தை பெருக்குவதற்கு உங்களுக்கு வழியும் தெரியும். வேதத்தை வாசித்தாலே நம்முடைய விசுவாசம் நிச்சயமாய் வளர்ந்துவிடும். இந்த யாக்கோபு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை அந்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நல்லதுதான், நீ தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். ஆனால் அதை கிரியையில் காட்டுவாயா? தேவன் உனக்குள் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறாய். அவருக்கு எல்லாம் தெரியும் என்றும் விசுவாசிக்கிறாய். அவருக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் உன் பாவம் செய்யும் தன்மையை நீ மாற்றவில்லையே. அவருக்கு பயந்தாயானால் அவர் பார்க்கிறார், நான் செய்யக்கூடாதென்று உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கி இருப்பாயே. உனக்குள் விசுவாசம் இருக்கிறதா? இல்லை. யாக்கோபு நிருபத்திலே அவன் சொல்லுகிற காரியம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஒரு நாளிலே லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து ஒன்று கேட்டார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி கேட்டார்கள். இயேசு சொன்னார், ஒரு கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். நீங்கள் அதை கொஞ்சம் ஆராய்ந்து தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அது விளங்கும். அந்த கடுகளவு என்றது விதையின் அளவு சிறியது என்பது ஒன்று. அடுத்தாற்போல் கடுகு விதைக்குள் என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஜீவன் இருக்கிறது, ஒரு உயிர் இருக்கிறது. அந்த கடுகு விதையை நீங்கள் தரையிலே போட்டால் என்ன நடக்கும்? ஒரு கடுகு செடி முளைக்கும். அது முளைத்து அது அநேக பறவைகள் தங்குகிறதற்கு ஏதுவான ஒரு பெரிய செடியாக மாறும். கடுகு விதைகளை அது உண்டாக்கும். இவற்றையெல்லாம் நீங்கள் வைத்து நினைத்து பார்த்தால், எனக்குள் கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் அது வளர்ந்து பெருகி அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நானும் அநேக விசுவாசிகளை, ஒரு கடுகு இன்னும் அநேக கடுகுகளை உண்டாக்குவது போல் நானும் அநேக விசுவாசிகளை உண்டாக்குவேன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். அந்த கிரியை இருந்தால் உங்கள் விசுவாசம் உயிருள்ளதாய் இருக்கும். அதைத்தான் அங்கே யாக்கோபு சொல்லுகிறான். விசுவாசத்தில் 3 விதமான விசுவாசங்கள் இருக்கிறது. ஒன்று கிரியைகளற்ற செத்த விசுவாசம்.
அது இயேசு கிறிஸ்து தேவன் என்று சொல்வது அவ்வளவுதான். அதற்கப்புறம் அதை நாம் வாழ்க்கையில் காட்ட தவறி விடும் பொழுது அது செத்த விசுவாசம், டெட் ஃபெய்த். அடுத்தாற்போல் பார்ப்பீர்கள் என்றால் பிசாசுகளின் விசுவாசம், சாத்தானின் விசுவாசம். அது என்ன? இந்த யாக்கோபு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் இந்த பிசாசுகள் நடுங்கும், ஆனால் கீழ்ப்படியாது. தேவன் யார் என்று தெரியும். நேர் உன்னதமானவருடைய பரிசுத்தமானவருடைய உன்னத குமாரன் என்று அறிக்கையிடும். ஆனால் தேவனுடைய கற்பனைகளின்படி அது நடக்காது, கீழ்ப்படியாது. அது சாத்தானின் விசுவாசம், டெமனிக் ஃபெய்த். டெட் ஃபெய்த், ஒரு கிரியையும் இராது. இந்த டெமனிக் ஃபெய்த்தில் இயேசு உண்டென்று விசுவாசிக்கும், பயப்படும், ஆனால் கீழ்ப்படியாது. இன்றைக்கு நமக்குள் இருக்கிற விசுவாசம் இந்த டெமனிக் ஃபெய்த் தான். ஆண்டவர் உண்டு என்று நம்புகிறோம், அவருக்கு பயப்படுறோம், ஆனால் அவருக்கோ அவர் வசனத்துக்கோ நாம் கீழ்ப்படியவில்லை. ஆகையால் நமக்குள் இருப்பது அந்த சாத்தானின் விசுவாசம். மூன்றாவது செயல்படும் விசுவாசம். அந்த யோசுவா சூரியனை பார்த்து நில் என்று சொல்லி நிறுத்தினது விசுவாசத்தை செயலில் காட்டினான், டைனமிக் ஃபெய்த். ஆகவே சகோதரனே, உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சோதித்து பாருங்கள். அந்த உயிருள்ள விசுவாசம் வளரும். அப்படி என்றால் விசுவாசத்திற்கு உயிர் வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதத்தை மறுபடியும் வாசியுங்கள். இயேசுவானவருடைய போதனைகளை அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசித்து அவர்களுக்குள் எப்படி விசுவாசம் வந்தது, எப்படி விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பின்னதாக விசுவாசம் நமக்குள்ளும் பெருகும். எனக்குள் விசுவாசம் பெருகும் பொழுது தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். தேவன் அதை பார்ப்பார். பார்த்து என்னை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆகவே தெசலோனிக்கேயர் சபையிலே அவருடைய விசுவாசம் பெருகுகிற ஒரு விசுவாசமாயிருந்தது, உயிருள்ள ஒரு விசுவாசம். சகோதரனே, நீங்களும் இயேசுவையே விசுவாசியுங்கள். உங்கள் காரியங்கள் யாவற்றிற்கும் அவர் போதும் என்று உண்மையாய் அவரிடத்தில் உங்கள் காரியத்தை சொல்லி, எனக்கு இதை முடித்து தாரும் என்று சொல்லுங்கள். அவர் சொல்லுகிறபடியே கீழ்ப்படியுங்கள். அவர் தாம் சொன்னபடியே உங்களுக்கு செய்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? கிருபையின் தேவனே, இன்றைக்கும் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணும் என்று நாங்களும் உம்முடைய சீஷர்களைப் போல் கேட்கிறோம். நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர் என்றால் உம்மால் தான் எங்கள் விசுவாசம் பெருக வேண்டும். ஆண்டவரே, நீர் தருகிற சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள், சோதனைகள், போராட்டங்கள், இவைகளில் நாங்கள் உம்மை சார்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து எங்கள் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
அப்பொழுது நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.